ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ரைட்டிங் ஆஃப் த மார்ஜினலைஸிங்கிற ஒரு பேப்பரில் மார்ஜினாலிட்டி பார்க்க போகிறோம். மார்ஜினாலிட்டினா நம்மளுக்கு அப்பர் கிளாஸ் இருக்கிறவங்க லோவர் கிளாஸில் டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சில ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே டாமினேட் இருக்கும். லோவர் கிளாஸை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அப்பர் கிளாஸை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் நடக்கும் மார்ஜினாலிட்டி பேப்பரில். அதே மாதிரி அவங்க சொசியல் கல்ச்சரும் ஹியூமன் இஷ்யூஸும் அவங்க ஒவ்வொரு மனிதங்களும் சோஷியல் கல்ச்சரோட இஷ்யூவும் ஹியூமன் இஷ்யூஸும் அவங்க ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க இந்த இடத்துல ஒரு சில ஏரியாவுக்கு அவங்க மாறி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், தலித், பிளாக்ஸ், ஆப்ரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், டிஃப்ரெண்ட் மைனாரிட்டிஸ், இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா இந்த மைனாரிட்டிக்கு இப்போ அவங்க நடத்துவாங்க. இப்போ தலித்தும் பிளாக் ஸ்டேட்ஸானவங்களேன். பிளாக் ஸ்டேட்ஸ்னால் அவங்க கீழ்த்தனமாக தான் நடத்துவாங்க. அவங்க ஒரு சேவாக தான் பார்ப்பாங்க தவிர மனுஷங்களாக பார்க்க மாட்டாங்க. அவங்கள மார்ஜினாலிட்டி ஒரு மைனர் இம்பார்ட்டன்ஸாக ஒரு ஸ்டேட்டோட மைனர் இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு எஃபர்ட் நிறைய இருக்கும். இதுக்கு மார்ஜினாலிட்டி பீப்புளை ஐசோலேட்டியாக பண்ணுவாங்க தவிர அவங்க ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டாமினன்ட் சொசைட்டியில் இருக்கிறவங்க மார்ஜினாலிட்டி பீப்புளை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக அவங்க ஐசோலேட்டியாக பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க எல்லா கல்ச்சர்ஸும் சரி, இந்த ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க தேவையான பொருட்களும் சிலது அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ஒரு சில இடத்துல அவங்கள ரொம்ப ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. அப்புறம் மார்ஜினாலிட்டி ஸ்பெசிஃபிக்காக கான்சிக்வன்ஸ் இட் கன்ஸ் இன் சோஷியல் இம்பேக்ட் அண்ட் எனி நேச்சுரல் டிசாஸ்டர். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாங்கன்னா மார்ஜினாலிட்டி ஒரு சோஷியல் இம்பேக்டாக சொல்கிறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டரோட இது ரொம்ப பெரிய சோஷியல் இம்பேக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ஜினாலிட்டி வைட்லி கான்செப்ட். லிட்ரேச்சர் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சொந்தமாக நம்மளுக்கு ஒர்க் எழுதி கொடுக்குறாங்க. இது கெயின் மோமெண்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் ரைசிங் இன்இக்வாலிட்டி. இது இன்இக்வாலிட்டாக மூமெண்ட்டாக ரைஸ் ஆகிருக்கு. அதே சமயம் போஸ்ட் லிபரேட் அண்ட் குளோபலைஸ்ட் வேர்ல்டு கூட இந்த மார்ஜினாலிட்டி நிறைய நம்ம பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. பீப்புள் who are socially marginalized don't have the same social opportunity as others. பீப்புள் மார்ஜினலைஸ்டாக இல்லாமல் இருப்பாங்களா, அவங்கள மாதிரி நம்மளுக்கு அவங்க என்னென்னா அனுபவிக்கிறாங்க, ஹாப்பினஸ்ஸு, ஜாபு, ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா அவங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி சேமாக மார்ஜினைஸ்ட் பீப்புள்ன்ட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு அது கிடைக்காது. அவங்க அது சஃபராக தான் அப்படி ஆகுவாங்கன்னு தவிர அவங்களுக்கு அவங்க பண்ணுற வேலையை தொழிய அப்படியே அவங்களால பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. மார்ஜினாலிட்டிஸ் ஃபார்ம்ஸ் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மார்ஜினாலிட்டிக்கு. அசம்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டீரியோடைப்ஸ். ஸ்டீரியோடைப்ஸ்னால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவங்க மார்ஜினலைஸ்டாக இருப்பாங்க. அன்ஈக்குவல் ஆக்சஸ் டு நெசசரி ரிசோர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியை வச்சு அவங்களால சில ஆக்சஸை அவங்களால பேசிக் நீடு, இப்போ நம்ம ஃபுட்டுனாலும் எடுத்துக்கோங்க, அந்த ஐடென்டிட்டி அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுட்டும் சரி தண்ணி கூட அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ரேசிக் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன். மூணாவது ரேசிக் ஸ்பீச்சும் ஆக்ஷன். அவங்க மேலே ரேசிக் ஸ்பீச்சும் நினைக்கும், ஆக்ஷன் நினைப்பாங்க.
அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லி ஐசோலேஷன் பர்சன் குரூப். ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கும் அந்த குரூப்பில் வந்து பர்பஸாகவே ஐசோலேட் பண்ணுவாங்க. அப்புறம் 5வது என்னென்னா சிங்கிளிங் எ பர்சன் ஆர் குரூப் அவுட் ஆஃப் த பேசிக் ஆஃப் ஐடென்டிட்டி. ஒரு குரூப்பை ஒதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா அந்த ஊழே இருக்காத மாதிரி பண்ணுறது அவங்க ஐடென்டிட்டி வச்சு. அப்புறம் மைக்ரோ அக்ரெஷன், இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து இந்த இடத்த விட்டு நகர்த்துறது. கேஸ் லைட்டிங், 7வது வந்து கேஸ் லைட்டிங் ஹார்ட் கேம்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இதை வந்து வேரிய டைப்ஸ் ஆஃப் மார்ஜினலைசேஷன் இருக்குது. சம் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண சச்சஸ் வந்து சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் மார்ஜினலைசேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீயிங் மோர் அண்ட் மோர் பீப்புள் இன்டு த சிஸ்டம், ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து இந்த மார்ஜினலைஸால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால லேண்ட், லிவ்லிஹுட், ஸ்கீம் ஆஃப் சஸ்டல் அண்ட் சோஷியல் சப்போர்ட் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. தேங்க்யூ. இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. இது போன்ற வேறு டாபிக் எது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.